எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் தேவாரம் பணம் திருப்பழனம். திருச்சிற்றம்பலம். பொங்கோத மால்கடலில் புறம் புறம் போய் இறைவேறும் செங்கால்வெண் மடனாரை செயல்படுவது அறியேன் நாம் அஞ்சு வளை கூர்தாற்றில் சூழ் பழனத்தான் தம் கோல நறுங்குன்றித்த அருளாது ஒழிவானோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 6ஆம் பாடலின் பொருள் இது. பெருத்த ஆரவாரத்துடன் பொங்கும் அலைகள் நிறைந்த பெரிய கடலின் அலைகளின் பின்னர் சென்று உனக்கு வேண்டிய உணவாகிய மீன்களை தேடும் சிவந்த கால்களை உடைய வெண்ணிறம் கொண்ட இளைய நாரையே, நான் என்ன செய்வது என்று அறியாது திகைக்கின்றேன். எனது அழகிய வளையல்களை கவர்ந்த சிவபெருமான், சோலைகள் சூழ்ந்த பழனத்தலத்தில் உறையும் சிவபெருமான் தனது தலையில் சூடியுள்ள நறுமணம் வீசும் கொன்றை மாலையை எனக்கு தாராமல் போய்விடுவானோ? நீதான் தூது சென்று அந்த மாலை எனக்கு கிடைக்குமாறு உதவ வேண்டும் என்பது இப்பாடலின் பொருளாகும். முயங்கி போய் துறை சேரும் மடனார பணையாரவாறு தான் பாட்டோவா பழனத்தான் கணையார இரு விசும்பில் கடியரணம் பொடி செய்த இணையார மார்பல்யம் எழில் நலமும் நிகழ்வானோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 7ஆம் பாடலின் பொருள் இது. உனது துணையான பெண் நாரையின் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைவுற்று இருக்கும் வண்ணம் துணையுடன் கூடி மகிழ்ந்து பின்னர் நீர்த்துறையை அடையும் இளநாரையே, மரசங்களின் ஆரவாரம் ஒளியும் பாடல்களின் ஒளியும் இடைவிடாது ஒழிக்கும் பழனத்தின் தலைவனும் பரந்த ஆகாயத்தில் திரிந்த 3 கோட்டைகளையும் தன் கையில் ஏந்திருந்த வில்லில் பொருந்திய அம்பு பொருத்தப்படிய நிலையிலேயே இருந்தபோதும் தனது சிரிப்பினால் 3 கோட்டைகளையும் படி செய்தவனும் மார்பின் 2 பக்கங்களிலும் தொங்கும் மாலைகளையும் அணிந்தவனமான சிவபெருமான் எனது அழகினை இனிமையான தன்மையையும் பொருட்படுத்தாது அலட்சியம் செய்வானோ என்பது இப்பாடலின் பொருளாகும். பூவை வாய் மணிவரன்றி கொழித்தோடும் காவிரிப்பும் பாவை வாய் முத்திலங்க பாய்ந்தாடும் பழனத்தான் கோவை வாய் மலை மகள் கொள்கேற்றின் கொடியாடே பூவைகாள் மழலைகள் போகாத பொழுதுள்ளதோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 8ஆம் பாடலின் பொருள் இது. பல இடங்களிலிருந்தும் மணிகளை வாரிக்கொண்டு வந்து இரு கரைகளில் சேர்க்கும் காவிரி நதியில் தங்களது முத்து போன்ற பற்கள் விளங்கி தோன்றுமாறு பெண்கள் பாய்ந்து நீராடுகின்றனர். இவ்வாறு நீர்வளமும் செல்வ வளமும் கொண்ட திருப்பழனத்து பதியில் உறைபவனும் கோவைக்கனி போன்ற சிவந்த வாயினை உடைய மலைமகளின் கணவனும் ஆகிய சிவபெருமான் வைத்திருக்கும் இடவக்கொடியில் காணப்படும் பூவினை போன்று இனிமையாக மழலை மொழி பேசும் நாகனவாய் பறவைகளே, எனது தலைவனாகிய சிவபெருமான் பிரிவாற்றலால் ஒவ்வொரு கணமும் மிகவும் நீண்டு விரைவில் கழியாமல் என்னை துன்பத்தில் ஆழ்த்துகின்றது என்பது இப்பாடலின் பொருளாகும். புள்ளிமான் பொறியறவும் புள் உயர்த்தான் மணினாக பள்ளியான் தொழுதீர்த்து இருக்கின்ற பழனத்தான் உள்ளுவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பர் உலகெல்லாம் கள்ளியே நான் இவர்க்கு கனவளையும் கடவேனோ. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பழனம் பதிகம் 9ஆம் பாடலின் பொருள் இது. புள்ளிகளை உடைய மானே, புள்ளிகளை படத்தில் கொண்டுள்ள நாகமே, அன்னப்பறவையின் உருவம் எழுதப்பட்டுள்ள கொடியினை உடைய பிரமணம், ஒளிவீசும் மணிகளை உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டுள்ள திருமாலும் தொழுது துதிக்கும் சிவபெருமான் தன்னை தியானித்து உள்ளம் உருவூரில் வினைகளை தீர்க்க வல்லவன் என்று
உலகத்தவர் உரைக்கின்றனர். உள்ளத்தில் வஞ்சனை கொண்டு இறைவனை முழுமனதுடன் நினைக்காத எனது வினைகள் தீரவில்லை. சிவபெருமான் பால் நான் கொண்டுள்ள காதலின் காரணமாக எனது உடல் மிகவும் இளைத்து நான் அணிந்திருக்கும் வளையல்கள் எனக்கு சுமையாக தோன்றுகின்றன. அவர் என்னை கூடாததால் எனது ஏக்கம் மேலும் அதிகமாகி எனது உடல் மேலும் இளைத்து எனது வளையல்கள் இழக்கும் நிலையை அடைவேனோ என்பது இப்பாடலின் பொருளாகும். வஞ்சீத்தன் வள்ளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் வஞ்சீத்தன் வள்ளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் வஞ்சீத்தன் வள்ளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிகால் சீரகனோ பரந்தாக்கும் பழனத்தான் பஞ்சிகால் சீரகனோ பரந்தாக்கும் பழனத்தான் போய் கலிமெலிய அழலோங்கும் அப்பூதியாஞ்சி போய் கலிமெலிய அழலோங்கும் அப்பூதி குஞ்சி பூவாய்கள் சேவடியாய் கோடியே குஞ்சி பூவாய் சேவடியாய் கோடியே சேவடியாய் கோடியே சேவடியாய் கோடியே திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருப்பலனம் பதிகம் 10ஆம் பாடலின் பொருள் இது. எனது வளையல்களை கவர்ந்து என்னை வஞ்சித்து என்னை பிரிந்துவிட்ட எனது தலைவன் சிவபெருமான் செம்பஞ்சு போன்ற சிவந்த கால்களையும் வெண்பஞ்சு போன்ற சிறுகளையும் உடைய அன்னங்கள் கூட்டமாக ஆரவாரம் செய்யும் பலனத்துப் பெருமான் வாராமல் போனாலும் போகலாம். எனவே பயத்தினால் கழிவறிந்து மெலியுறுமாறு வேள்விகள் செய்யும் அப்போய் அடிகளின் தலைமுடியில் பூவாக தனது சேவடிகளை வாய்த்த சிவபெருமானே, நான் வரையும் கோடுகள் இணையுமாறு அருள வேண்டும். அவ்வாறு கோடுகள் இணைந்தால் எனது தலைவன் சிவபெருமான் என்னுடன் வந்து கூடுவான் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படும் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.